ஸ்ரீசைலம் அப்படின்னு ஒரு கதையை வந்து தானா குமாரசாமி எழுதியிருக்கிறார். ஒரு காதல் கதை. அது என்ன கதைன்னா, ஒரு 20-30 கதை எழுதியிருக்கேன். ஆனால் நம்மளுக்கு ஒரு நேரம், அந்த அரை மணி நேரம்ங்கிறத வைத்துக் கொள்வோம். யாத்திரிகர்கள் வந்து அந்த ஆந்திரா பக்கத்தில் ஸ்ரீசைலம்ங்கிற ஒரு இடம், சிவன் கோயில். அந்த ஸ்ரீசைலத்திற்கு யாத்திரிகள் போகிறாங்க. அப்படி வரும்பொழுது மாலை நேரம், இருட்டுற நேரத்தில் அந்த மலையின் உச்சியில் 2 தீ கொழுந்து குதித்து 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 ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு போகிறது, இன்னொரு மலையிலிருந்து இறங்கி அப்படி மறைகிறது. அப்போ அந்த யாத்திரிகளை ஒருத்தர் சொல்கிறாரு, இதுதான் கொள்ளிவாய் பிசாசு அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, இது கொள்ளிவாய் பிசாசு இல்லை, இதுக்கு ஒரு வேற விஷயம் அப்படிங்கிறாரு. அப்படி என்ன வேற விஷயம் அப்படிங்கும்போது, அந்த யாத்திரிகளை ஒருத்தர் வந்து இந்த 2 தீபங்கள் அல்லது அந்த நெருப்பு கோலங்கள் என்னங்கிறது சொல்கிறதா அந்த கதை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு காலத்தில் இந்த ஊருக்கு தரிசனம், இந்த ஸ்ரீசைலத்தை தரிசனம் பண்ணுவதற்காக ஒரு தந்தையும் மகளும் வந்தாங்க. மகளுக்கு வந்து 12 வயசு, அதாவது 11 வயசு முடிந்து 12 வயசு. கூட்டத்தோடு வரும்போது அவன் தந்தை என்ன பண்ணுறாரா, தன் மகள் எல்லா இடத்தையும் பார்க்கணும் ஆசைப்பட்ட அப்பா ஆண் வேடம் விட்டு கொண்டு வர்றார். தன் மகள் பெண் என்று தெரியக்கூடாது என்பது. ஏன்னா அந்த காலம் பாருங்க, இப்போ கூட நம்ம வந்து ஐயப்பன் கோயிலில் ஏற முடியாது, புரியுதுங்களா? அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆண் வேடம் விட்டு நல்லா டர்பன் கட்டி கூப்பிட்டு வர்றாரு. கூப்பிட்டு வரும் பொழுது அப்படியே வர்றாங்க, ஆளோட ஆளாக வர்றாங்க. இந்த இடத்துல ஏறி போகும்போது பயங்கரமான இடைஞ்சலான பகுதி, மிக உயர்ந்த மலை, முள்ளு முடியா இருக்குது. ஏற முடியாம தண்ணீர் இல்லாம இடறி விழுந்துடுறாரு அவர் அப்பா. இந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா, மேலே பார்த்தா ஆள் நடமாட்டம் இருக்கு, ஒரு தீபம் இருக்குது, புகை வருகிறது. அந்த கோயில் இருக்கு, ஸ்ரீசைலம் கோயில் இருக்குது. இங்க யாரோ இருக்காங்க போல தெரியுது. கத்துறாரு, ஐயா உதவுங்க உதவுங்கன்னு சொல்லும்போது அங்க ஒரு இளம் சன்னியாசி. அவன் யாருன்னா, இந்த இல்வாழ்க்கை வேணாம், நம்ம துறவரத்தை ஏற்றுக்கொள்ளணும், சந்நியாசமா இருக்கணும், திருமணம் பந்தம் வேணாம் என்று நினைத்த ஒரு 25 வயது மதிக்கத்தக்க ஒருத்தங்க வந்து தவம் இருக்கிறான். அவன் இறங்கி வந்து, எதுக்காக வந்தீங்கன்னு, இந்த மாதிரி நாங்கள் வந்து தரிசனத்துக்கு வந்தோம், ஏறி போகும்போது பாதை தெரியாமல் விழுந்துட்டு போது அவர் தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ தூக்கிட்டு போகும் பொழுது அவர் பின்னாடி போகிறாங்க. இவருக்கு வந்து உடல் நோவு இதில் பார்க்கும்போது ஒரு 6 மாதமாவது இந்த இடத்துல இருந்தால்தான் இவரை வந்து தேத்த முடியும்னு சொல்லி 6 மாதம் மருத்துவம் செய்து, அந்த நாட்டு மருத்துவம் செய்து அவரை வந்து நல்லா ஆக்குறாரு. இந்த பொண்ணு அந்த காட்டு ராஜா, அது பொண்ணு இல்லை பையன், காட்டு ராஜாவா திரியிட்டு இருக்கான். அவனை வந்து இவனுடைய ஓட்டமும் ஆட்டமும் பாட்டமும் பயங்கரமா ஈர்ப்பு வருகிறது இந்த இளம் சன்னியாசி. இப்ப நல்லா ஆன உடனே நாங்க இங்கிருந்து விளத்துக்கு போறோம், இன்னொரு தரிசனத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குழந்தை சொல்லுது, நான் திரும்ப 2 ஆண்டு 3 ஆண்டு கழித்து இங்க வருவேன், நான் இந்த இடத்துல 2 தீபத்தை ஏற்றிட்டு வச்சுட்டு போறேன், நீங்க எண்ணெய் ஊற்றி நான் வரும் வரைக்கும் அந்த தீபத்தை நீங்க ஏற்றிக்கொண்டே இருக்கணும்னு சொல்லிட்டு போறான். இவ போன வந்து அவ்வளவுதான், வரல. 2 வருஷம்ங்கிறது எவ்வளவு நாள், ஏதோ சின்ன குழந்தை சொல்லிச்சுங்கிற மாதிரி விட்டுறாங்க. ஒரு நாள் அந்த இளம் சன்னியாசி பார்த்தா, எல்லா நாளும் 2-2.5 வருஷமா ஏற்றி கொண்டிருந்த அந்த தீபம் திடீர்னு ஒரு நாள் அமர்ந்து போயிருது. நெருப்பு அமைந்து போனோடனே பார்த்தா எப்படி அமைஞ்சது தெரியல, எதிர்த்த பாறையில ஒரு பெண் வந்து உட்காந்துருக்கா. அந்த பெண்ணை பார்த்தா ஏற்கனவே 2-2.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஒரு ஆணினுடைய சாயல் தெரியுது. நீ வந்து பார்வதி நாதன் அவன் தானே? அப்ப பார்வதி நாதன், இப்ப பார்வதி. ஆமா நான் தான். இப்ப என்ன சொல்றான்னா, என்னை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்றான். ஐயோ நான் சந்நியாசம், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், அது நீ தவறா நினைக்காத அப்படிங்கிறான். இல்ல இல்ல, இந்த 2.5 வருஷமா இங்க, இந்த 6 மாசம் இங்க இருந்தேன், 2.5 வருஷமா உன்னை நினைத்தே நான், எங்க அப்பா போய் எங்க அப்பா நல்லடக்கம் செய்தாரு, திரும்பி இதற்கு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் சொல்றாங்க. அவன் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றான். இவன் என்ன பண்றான்னா, அந்த வந்த அசதியில பால் பழம் கொடுக்குறான், சாப்பிட்டுட்டு 2 தீபத்தை ஏற்றி வைத்து அந்த குகையில படுத்திருக்கா. இவன் என்ன நினைக்கிறான்னா, தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன குண்டு வந்து எதிர்த்த குண்டு போறான். நல்ல மழை, வேடைக்கால மழை திரண்டு வந்து மழை கொட்டுன்னு அடிக்குது. இருட்டு நேரம் எந்திரிச்சு பார்த்தா ஆழக்கான இவன் என்ன பண்றான்னா, கீழே ஒரு பெரிய அருவி கொட்டி ஓடிக்கொண்டிருக்கிறது. அருவிக்கு இந்த பக்கம் இருந்து தீபத்தை காட்டுங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்றான். அவன் தீபத்தை காட்ட மாட்டேங்கிறான், ஒளிச்சு வச்சிருக்கான். அந்த தீபத்தை காட்டினா நம்மளை தேடி வந்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு, தீபத்தை காட்டுங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்றான். ப்ளீஸ் நான் வரேன்னு சொல்லும்போது, இவன் தீபத்தை காட்டாம இருக்கும்போது என்னன்னா, கடந்துடலாம், அந்த ஆட்டை கடந்துடலான்னு பார்க்கும்போது இடறி கீழே விழுந்துறான். தீபம் 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 சொல்லிட்டு அந்த அந்த மிகப்பெரிய அந்த சரிவில் போயிட்டே இருக்கான்.
போயிட்டு இருக்கும் பொழுது அந்த அறிவியலையும் சேர்த்து போறான். இந்த 25 வயது அந்த சன்னியாசி இளம் செய்த அடடா அந்த அருவிக்குள்ள குதிச்சுட்டாலே பள்ளத்தை இவனும் ஒரு டார்ச்சோட கீழே குதிக்கிறான், நெருப்போட குதிக்கிறான். அந்த நெருப்போட போய் அது மறைந்து போகிறது. அவங்க திரும்பி இல்லை. இப்ப அந்த யாத்திரையை சொல்றாரு, அந்த ரெண்டு அந்த அந்த பெண்ணும் அந்த இளம் சன்னியாசி தான் ஒருத்தரை ஒருத்தர் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். இவருடைய விருப்பமும் அவருடைய விருப்பமும், அல்லது இவன் விரும்பிய அந்த விஷயம் விரும்பி வரும்பொழுது அது கிடைக்காமல் போன ஒரு ஒரு பெரிய ஒரு துக்கத்தை ரெண்டும் தன்னைத்தானே தேடி தேடி கொண்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கதையை அந்த ஸ்ரீசைலம்ங்கிற விஷயத்தை தானா குமாரசாமிங்கிறவர் ஒரு அதி அற்புதமான ஒரு ஜென்டிலான காதல் கதை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு அழகான ஒரு காதல் கதையை இவ்வளவு அற்புதமான சொல்லியிருக்காரு. இதெல்லாம் அந்த மாய தன்மையில் வைத்து எழுதியிருக்கிற ஒரு விஷயம்தான்.